வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் 7th ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எம்சிக்யூ டைப்பில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பைலிங்குவலாக தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் ரிலேட்டட் டு தி Power of National Commission for Backward Class, NCBC அப்படின்னு சொல்லுவோம். National Commission for Backward Class. ஸோ எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் இந்த கமிஷனுக்கான பவர் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 342A. ஆர்டிக்கல் 342A. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா ஓபிசி லிஸ்ட் இந்த லிஸ்ட்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக, மறுபடியும் செக் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்ரூவ்ட் பில் கேபினெட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் கம்ஸ் அண்டர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த கமிஷன் ஆனது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? NCBCங்கிற கமிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா Ministry of Social Justice and Empowerment. Ministry of Social Justice and Empowerment. இந்த கமிஷனோட சேர்மேன், NCBCயோட சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா பகவான் லால் ஷானி. அண்ட் கமிஷனோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்கு. அடுத்து, which of the article gives the definition for socially and educationally backward class? ஸோ சமூக ரீதியாகவும் சரி இல்லை கல்வி ரீதியாகவும் சரி ரொம்ப பின்தங்கி உள்ளவங்களுக்கான ஒரு இவங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் பீப்புளெலாம் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல், அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 366. ஆர்டிக்கல் 366. In which union territory India's first water villa அப்படிங்கிறது எந்த யூனியன் டெரிட்டரியில் செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப். ஸோ ஆன்சர் இஸ் லக்ஷதீப். லக்ஷதீப் தீவில் தான் இந்த இந்தியாவிலேயே முதல் வாட்டர் விலாஸ் செட் பண்ண போகிறாங்க. லக்ஷதீப்போட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கவரட்டி. அண்ட் லக்ஷதீப்போட கவர்னர் பிரஃபுல் கோடா பட்டேல். லக்ஷதீப்போட கவர்னர் பிரஃபுல் கோடா பட்டேல். Which of the following countries join the coalition on disaster resilient infrastructure and initiative of India? ஸோ இந்த டிசாஸ்டர் ரீசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது நம்ம இந்தியாவில் தான். லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி. இது UN கிளைமேட் ஆக்ஷன் சமிட் 2019 நடந்த யுனைடெட் நேஷன் கிளைமேட் ஆக்ஷன் சமிட்டில் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வரப்படுது. அண்ட் இந்த இனிஷியேட்டிவ்ல ரீசெண்டாக ஜாயின் ஆன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் அண்ட் கனடா. பங்களாதேஷும் கனடாவும் இப்போ ரீசெண்டாக ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இந்த CDRI அப்ரிவேட்டட் ஃபார்மாக பார்த்தோம்னா கொலேஷன் ஆன் டிசாஸ்டர் ரீசைலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் சந்தீப் பொன்ரிக். Which among the following is the venue for the G20 Digital Ministers Meeting 2021? 2021க்கான G20 டிஜிட்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா
ஸோ இது வந்து விர்ச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம்னா இட்டாலியில இருந்து. ஸோ இது வந்து கொரோனானால விர்ச்சுவலாக இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரம் இட்டாலி. அண்ட் இட்டாலியில் எந்த இடம்னு பார்த்தோம்னா தீஸ்தி. Which of the following country is the host of G20 Leaders Summit 2021? இந்த G20 Leaders Summit அப்படிங்கிறது வந்து 2021ல எங்க நடக்குது? இதுவும் இட்டாலி தான். ஸோ 2021க்கான G20 பிரசிடென்சி இட்டாலிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. G20 நம்ம எடுத்துட்டோம்னா இது 1999ல் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதில் மொத்தமாக 19 கண்ட்ரீஸ் இருக்காங்க, ப்ளஸ் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸும் இருக்காங்க. ஸோ 2021க்கான பிரசிடென்ட்ஷிப் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இட்டாலி நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Where is the headquarter of International Monetary Fund IMF? ஹெட்குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா IMF ஓட ஹெட்குவார்ட்டர் வாஷிங்டன் டிசி, யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியில தான் IMF ஓட ஹெட்குவார்ட்டர் இருக்கு. IMF எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1944ல் ஆரம்பிக்கப்பட்டது. 1944ல் இது ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இதோட மெம்பர் கண்ட்ரீஸ் டோட்டலாக எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 190 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியாவும் உட்பட மொத்தமாக 190 கண்ட்ரீஸ் இருக்காங்க. அண்ட் இந்த IMF-ஓட மேனேஜிங் டைரக்டர் MD அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா. அண்ட் எக்கனாமிக் கவுன்சிலர் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா கீதா கோபிநாத். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் கவுன்சிலர் ஆஃப் IMF யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கீதா கோபிநாத். Which bank has agreed the financial assistance to the fisheries sector and signed agreement with National Fisheries Development Board NFDB அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. ஸோ இந்த போர்டு கூட எந்த ஒரு பேங்க் பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபிஷரிஸ் செக்டாருக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஃபிஷரி செக்டாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When was the National Fisheries Development Board established? NFDB எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2006ல். அண்டு இந்த NFDBங்கிற போர்டு ஹெட்குவார்ட்டர் பார்த்தோம்னா ஹைதராபாத் தெலுங்கானா. அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் Fisheries, Animal Husbandry and Dairying. NFDB 2006ல் ஆரம்பிக்கப்படுது. இதோட ஹெட்குவார்ட்டர் ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங். As per 2021 August report, what is the repo rate of RBI? So RBI இந்த ஆகஸ்ட் மந்த்ல ரிப்போர்ட் ஒன்று ரெப்போ ரேட் பாலிசி ரேட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம ஓவராலாக பாலிசி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிசி ரேட் லிஸ்ட் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெப்போ ரேட்டோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 4%. ரெப்போ ரேட்டோட வேல்யூ 4%. இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட்
ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது வந்து 3.35%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எம்எஸ்எஃப் சொல்லுவாங்க. எம்எஸ்எஃப் ரேட் அப்படிங்கிறது வந்து 4.25%. அண்ட் பேங்க் ரேட்டும் வந்து 4.25%. சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரெண்டு இருக்கு. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது வந்து 18%. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 4%. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பாலிசி ரெப்போ ரேட் ரெண்டுமே வந்து 4%. அண்ட் தென் எம்எஸ்எஃப் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட்டும் பேங்க் ரேட்டும் 4.25%. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%. இது ஆகஸ்ட் மந்தில் ஆர்பிஐல ரிலீஸ் பண்ணப்பட்ட பாலிசி ரேட் பிளஸ் ரிசர்வ் ரேஷியோஸ். Who among the following was recently appointed as Deputy Governor of RBI? RBIல இப்போ டோட்டலாக ஆர்பிஐன்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஒரு கவர்னர் 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகந்தா தாஸ். ஸோ கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா சக்திகந்தா தாஸ். 4 கவர்னர்ஸ், 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அதில் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனது, லேட்டஸ்டாக அப்பாயின்மெண்ட் ஆனதுன்னு பார்த்தோம்னா டி ரவிசங்கர். ஸோ இங்கே இருக்க 4 பேருமே டெபுட்டி கவர்னர்ஸ் தான், ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர்ஸ். அதில் லாஸ்டாக இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனது டி ரவிசங்கர். மகேஷ் குமார் ஜெயின், மைக்கேல் தெபத்ரா பட்ரா, எம் ராஜேஸ்வர் ராவ், ரவி சங்கர், இவங்க எல்லாருமே டெபுட்டி கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ அப்படிங்கிறது வந்து 1 ஏப்ரல் 1935 ஆரம்பிக்கப்படுது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. கவர்னர் சக்திகந்தா தாஸ், ரிமைனிங் 4 டெபுட்டி கவர்னர்ஸும் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பர்சன். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் வாஸ் ரீநேம்டு ஆஸ் மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா. Who is Dayan Chand? Sports person, army, navy, nationalist. இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹையஸ்ட் ஆனர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வழங்கக்கூடிய ஹையஸ்ட் ஆனர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. அதை நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தயன் சந்த் அப்படிங்கிற வந்து ஒரு ஹாக்கி பிளேயர், இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் இதுக்கு முன்னாடி இந்த ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோட நேம் ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜீவ் காந்தி தான் வந்து யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. தன்னோட 40வது வயதிலேயே பிரைம் மினிஸ்டரான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு அவரோட பீரியடில். ப்ளஸ் வில்லேஜ் சைடு ஆகட்டும், இல்லை ரூரல் சைடில் இருக்கவங்க கூட விளையாடுறதுக்கான வசதிகளை, ப்ளஸ் நிறைய ஸ்கீம்ஸ், கமிஷன்ஸ், போர்ட்ஸ் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ணதும் வந்து ராஜீவ் காந்தி தான். அது அவரோட ஞாபகார்த்தமாக தான் வந்து இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்கப்பட்டு வருது. அதை இப்போ மோடி வந்து மேஜர் தயன் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு மாற்றிருக்காரு. ரீசன் கேட்டால் மக்கள்லாம் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் தட் இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறது வந்து 1991 92, அதாவது இந்த பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆனது. இதில் ஃபஸ்ட்டு இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா விஸ்வநாத் ஆனந்த், செஸ் பிளேயர் விஸ்வநாத் ஆனந்த். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டோட சேர்த்து 25 lakhs கேஷ் ப்ரைஸும் ப்ளஸ் ஒரு மெடலும் அண்ட் 1 சர்டிஃபிகேட். ஸோ 25 lakhs கேஷ் ப்ரைஸ், ஒரு மெடல், ஒரு சர்டிஃபிகேட் இந்த அவார்டு கூட கொடுக்கப்படுது. ஸோ இவர் தான் வந்து
தயன் சந்த். இவரை ஹாக்கில த விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நேம்ல தயன் சந்த் கப் அப்படின்னு ஹாக்கில ஒரு டோர்னமெண்ட்டும் இருக்கு. ஸோ இந்தியன் ஹாக்கி டீமை இவர் 1926 இருந்து 1949 வரைக்கும் இந்தியன் ஹாக்கி டீமில் விளையாண்டுருக்காரு. 400க்கும் மேற்பட்ட கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸில் பார்த்தோம்னா 1928, 1932, 1936 கன்சிக்யூட்டிவா 3 ஒலிம்பிக் கேம்லையும் வந்து விளையாண்டுருக்காரு. கோல்டு மெடலும் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, கன்சிக்யூட்டிவா 3 ஒலிம்பிக்ஸ்லையுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ண பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாக்கியில் 19, 28, 32, 36. அண்ட் இவருக்கு 1956 பத்மபூஷன் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் விருது 1956 கொடுக்கப்பட்டிருக்கு. இவரோட ஞாபகார்த்தமா 29th ஆகஸ்டை நாம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா கொண்டாடிட்டு வரோம். நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா கொண்டாடி வரோம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, அதாவது இந்த 29ஆம் தேதியே ஆகஸ்ட்டை வந்து நம்ம எப்போ இருந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2012 இருந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். Mahatma Gandhi National Council of Rural Education has recognized which university as the direct green champion for the academic year 2020 to 21? Punjab University, University of Delhi, Banaras University, Chitkara University. The Mahatma Gandhi National Council for Rural Education, MGNCRE அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. இவங்க ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரீன் சாம்பியன் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் 2020க்கான ஒரு அகாடமிக் இயர் 20 to 21க்கான அகாடமிக் இயர் விருதை வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியாலாவில் இருக்கக்கூடிய சித்கரா யூனிவர்சிட்டி, சித்கரா பல்கலைக்கழகம். இது பட்டியாலாவில் இருக்கு. பட்டியாலா, பஞ்சாப். ஓகேங்களா. Who has been appointed as a brand ambassador for MotoGP? MotoGPங்கிறது வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட், ஒரு ரேசிங் பைக். ஓகேங்களா. இதுக்கு பிராண்ட் அம்பாசடராக யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ஆப்ரகான். ஜான் ஆப்ரகான் தான் வந்து MotoGPயோட பிராண்ட் அம்பாசடர். ஜான் கிறிஸ்டோஃப் டூடா wins FIDE World Cup 2021. Which country he belongs to? ஜான் கிறிஸ்டோஃப் டூடா இது FIDE வேர்ல்டு கப்பில் வின் பண்ணியிருக்காரு. FIDE அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன். இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் தான் நம்ம FIDE அப்படின்னு சொல்லுவோம். இதில் 9th எடிஷனில் இவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா போலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவருக்கும் ரஷ்யா நாட்டை சேர்ந்த செர்ஜி கர்ஜாக்கினுக்கும் போட்டி நடந்தது, ஃபைனல் மேட்ச். ஸோ அதில் ஜான் டூடா வந்து வின் பண்ணியிருக்காரு. அண்ட் FIDE இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் ஆனது இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய லசானே. லசானே சுவிட்சர்லாண்டில் தான் FIDEயோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. அடுத்து ஒலிம்பியன் SS நாராயண் passed away recently is related to which sports? ஸோ ஒரு ஒலிம்பிக்கில் வின் பண்ண ஒரு பர்சன் SS நாராயண், அவர் வந்து ரீசெண்டாக இறந்துருக்காரு. அவர் எந்த கேம் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அ ஃபுட்பாலர். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்னால இவர் இறந்துட்டாரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா தானே,
மகாராஷ்டிரா. அண்ட் இந்தியா லெவலில் பார்த்தோம்னா AIFF அப்படின்னு சொல்லுவோம், ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். இப்போ இதில் ரீசெண்டாக வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஃபுல் பட்டேல். ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் பிரஃபுல் பட்டேல். இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. Who wrote the book The Biography of a Failed Venture? The Biography of Failed Venture வந்து பிரசாந்த் தேசாய் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு புக். பிரசாந்த் தேசாய். Who has been appointed as the Himachal Pradesh Chief Secretary? ஹிமாச்சல பிரதேஷோட சீஃப் செக்ரட்டரி யார் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க? பி ரவிக்குமார், ஆதித்யநாத் தாஸ், ராஜீவ் ரஞ்சன், ராம் சுபங் சிங். ஹிமாச்சல பிரதேஷோட சீஃப் செக்ரட்டரியா ராம் சுபங் சிங் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் ஹிமாச்சல பிரதேஷோட சிஎம், ஹிமாச்சல பிரதேஷோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா ஜெய்ராம் தாக்கூர். ஜெய்ராம் தாக்கூர். ஸோ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பி ரவிக்குமார். இந்த மூணுமே வந்து பி ரவிக்குமார் ஆகட்டும், ஆதித்யநாத் தாஸ், ராஜீவ் ரஞ்சன், இவங்க எல்லாருமே ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆன சீஃப் செக்ரட்டரி. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பி ரவிக்குமாருங்கிறவர் வந்து கர்நாடகாவோட சீஃப் செக்ரட்டரி. ஆதித்யநாத் தாஸ் இவர் ஆந்திர பிரதேஷோட சீஃப் செக்ரட்டரி. ராஜீவ் ரஞ்சன் நம்ம தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி. இவங்க எல்லாருமே ரீசெண்டாக இந்த 2021 அப்பாயின்மெண்ட் ஆன பர்சன்ஸ். ஸோ நம்ம இமாச்சல பிரதேஷ் அப்படின்னு எடுத்துட்டா என்ன சில முக்கியமான நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நேஷ்னல் பார்க்கான பின் வேலி நேஷ்னல் பார்க், கிர் கங்கா நேஷ்னல் பார்க். அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் அதிகமாக கேட்கக்கூடியது வந்து சைல்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சந்திரதால் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அண்ட் பன்லி வைல்ட் லைஃப் சாங்சுரி. கவர்னர் R.K. Mathur has launched the Panima campaign in which of the following places? ஜம்மு, ஸ்ரீநகர், லடாக், லே. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி R.K. Mathur எந்த ஸ்டேட்டோட கவர்னர்? ஸ்டேட் அங்கே வந்து யூனியன் டெரிட்டரி தான் இருக்குது. எந்த யூனியன் டெரிட்டரியோட கவர்னர் அப்படின்னு தெரிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ண. ஸோ R.K. Mathur அப்படிங்கிறவர் வந்து லடாக்கோட லெப்டினன்ட் கவர்னர். அப்போ இந்த பனிமா கேம்பெயினை எங்கே லான்ச் பண்ணியிருப்பாரு? லடாக்ல. சிம்பிள். ஓகேங்களா? பனிமா அப்படிங்கிறது வந்து வாட்டர் மந்த். ஓகேங்களா? இது ஜல் ஜீவன் மிஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேம்பெயின். இந்த ஜல் ஜீவன் மிஷன் JJM அப்படின்னு சொல்லுவோம். இந்த JJM அப்படிங்கிறது எந்த வருஷம் லான்ச் பண்ணப்பட்டது? 2019 இந்த ஜல் ஜீவன் மிஷன் லான்ச் பண்ணப்படுது. யாராலன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே, எல்லா ஹவுஸ் ஹோல்டு பீப்புளுக்குமே வந்து டேப் கனெக்ஷன், செப்பரேட்டான டேப் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷனோட அப்ஜெக்டிவ். ஸோ எந்த வருஷம் டெட்லைனாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2024க்குள்ளார இந்தியாவில் இருக்க எல்லா ஹவுஸ் ஹோல்ட் பர்சன்ஸ்க்குமே வந்து டேப் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாகணும். கிளியர்? அடுத்து, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்? கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ். இந்தியாவிலேயே முதல்ல டோர் ஸ்டெப் ஹெல்த் கேர் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாலினால் தொடங்க வைக்கப்பட்டது. அண்ட் இது எங்கே இந்த எந்த ஸ்டேட்டில் வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி.
ஸோ அரவுண்ட் இதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா 250 கோடி இதுக்கான பட்ஜெட்டாக தமிழ்நாடு சிஎம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா பன்வாரிலால் புரோஹித். பாரத் டைனமிக் லிமிடெட் BDL has signed an MOU with which of the following state to set up defense corridor? உத்தரகண்ட், கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். ஸோ பாரத் டைனமிக் லிமிடெட் வந்து எந்த ஸ்டேட் கூட டிஃபென்ஸ் காரிடாருக்கான ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷில் ஜான்சிங்கிற இடத்துல இந்த டிஃபென்ஸ் காரிடார் வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. அங்கே தான் வந்து BDL வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடாருக்கு BDL இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. Which state government has launched COVID-19 death information portal? தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, அசாம். COVID-19 டெத் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து ஹெல்த் கேரளாவால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப் போர்ட்டல். ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டேட் பார்த்தோம்னா கேரளா. சரிங்களா? COVID-19 டெத் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.